வீட்டு வாசலிலேயே கிடந்த சூனிய பொம்மை. உயிர் பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்று உயிர் பயத்தில் கதறிய வீட்டு உரிமையாளர். என்ன நடந்தது? வீட்டு வாசலில் இப்படி ஒரு வேலையை செய்தது யார்? என்னன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, அதை கொண்டு போட்டு கையில வச்சேன். எனக்கு வாங்கினதுமே அப்படியே உண்மையிலே நேதானம் வீட்டுக்கு எப்படி போயிட்டு வந்தேன்னு கேட்டேன்னே எனக்கு தெரியாது. நான் வேற வார்த்தை போய் என்ன செஞ்ச கேட்ல நின்று நான் ஒண்ணும் செய்யல. அந்த திணியர் மட்டும் போட்டுட்டு வந்தேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அந்த பொம்பளை இவ்வளவு தூரத்துக்கு செய்ய காரணம் யாரு? பின்னாடி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஆத்துமேடு இந்திரா நகரை சேர்ந்த ராஜா அப்படின்றவரோட வீட்டுல திடீர்னு ஜன்னல் வழியா யாரோ வீட்டுக்குள்ள வந்து அதிக அளவு விபூதிய கொட்டி வச்சிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டு வாசல்லையே சூனிய பொம்மையையும் யாரோ போட்டு வச்சிருந்திருக்காங்களாமா. இதனால சந்தேகம் அடைந்த ராஜாவோட மனைவியான ஆர்த்தி அப்படின்றவங்க அவங்களோட கணவர்கிட்ட தெரிவிக்கவே உடனடியா அவங்களோட சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது ஒரு பெண்மணி அந்த வழியா வந்து விபூதிய வீசி செல்வதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. விபூதியை தூக்கி போட்ட அந்த பெண்மணி அதே பகுதியை சேர்ந்த ராஜாமணி அப்படின்றவங்களும் இவங்களோட வீட்டுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லப்படுது. எதற்காக இந்த ஒரு வேலையை பண்ணிருக்காங்க, சகஜமா பழகக்கூடிய வேலையிலையும் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றது குறித்து குடும்பமே அதிர்ச்சி அடைந்து போயிருக்குது. அது மட்டும் இல்லாம ராஜாவோட மனைவி உயிர் பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் இந்த ஒரு விஷயத்தை யார் பண்ணா, இதுக்கு பின்னணியில யார் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்குது.